போல் ஒரு தெய்வம் இந்த மண்ணுலகில் கண்டதில்லை அல்லவா. எரிக்கப்பட்டவரும் எரிக்க தூண்டியவரும் சாம்பராகிவிட்டார்கள். ஈழ தேசத்தில் உள்ள தேர் எரிக்கப்பட்டது. தேர் திருவிழா இன்று மெல்ல நகர ஆரம்பித்திருக்கின்றது. காலை பொழுதில் தொண்டவன ஆற்றங்கரையில் இருந்து தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக செல்கின்ற அந்த அழகிய காட்சி. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க ஈழ தேசத்தின் மிக பெரும் தேரென்று வர்ணிக்கப்பட்ட ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் திருவிழா ஈழ தேசத்தில் உள்ள உலக தேசத்தில் உள்ள எல்லோருமே எதிர்பார்த்திருக்கின்ற அந்த செந்நதியான் தேர் திருவிழா இன்று 2025க்குரிய அந்த தேர் திருவிழா இன்று மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையிலே உலக நாடுகளிலும் இருந்தும் புலம்பெயர் தேசத்திலிருந்தும் யாழ்ப்பாணத்தினுடைய எல்லா இடங்களிலும் இருந்தும் இங்கு வந்து பக்தர்கள் குவிந்த வண்ணமே இருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே இன்று இந்த அழகான தேர் திருவிழாவானது நடைபெறப் போகின்றது. முருகப்பெருமான் வருகின்ற போது இருக்கின்ற அந்த பக்தி உணர்வு இன்று தேர் திருவிழாவில் பல சாமிமார்கள் சித்தர்கள் பல தங்களுடைய பக்தி உருவா நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அதே போல எண்ணிலடங்காத காவடிகள் இன்று வரை போகின்றன. அவ்வாறு இன்று பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெறப் போகின்றன. இன்று நடைபெறுகின்ற சகல விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் தரவுள்ளேன். முழுமையாக பாருங்கள். இன்றைய தன்னோட சேனலுக்கு வரீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரலாற்று சிறப்புமிக்க யாழின் மிக பெரும் பழமை வாய்ந்த அந்த கோயில் சன்னதியின் அந்த மிக பெரும் தேர் திருவிழாவானது இன்று நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் எல்லோரும் அதனை காண்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். காலை நேரத்திலே காவடிகள் வந்து ஆடுகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஈழ தேசத்தின் மிக பெரும் தேராக முன்னொரு காலத்தில் இருந்த அந்த தேர் தற்பொழுது புது வடிவம் பெற்று காணப்படுகின்றது. செந்நதியான் முருகப்பெருமான் ஏறுவதற்காக தேர் நிலையை நிற்கின்ற அந்த தேரை பார்க்கின்றோம். அதே போல மொத்தம் 3 தேர்கள் பக்தர்களினால் வட்டம் பிடித்து இழுக்கின்ற அழகிய காட்சியினை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியும். புது வடிவம் பெற்ற அந்த தேரினுடைய தகவல்கள் அனைத்தும் இதில் எழுதப்பட்டிருக்கின்றது. 2024 8ஆம் மாதம் 27ஆம் திகதி வெள்ளோட்டம் நடைபெற்றது என்ற ஒரு விடயம் இங்கு வந்து காணப்படுகின்றது. தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி சாமியார் தன்னுடைய அந்த பக்தர்களுக்கு அறிவுரைகளை கூறுகின்ற அந்த காட்சி.
ஈழத்தின் வடபால் வடமராட்சி தொண்டமநாட்டு கரையிலே அமைந்திருந்து அங்கு வரும் அடியவர்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் நீக்குகின்ற செல்வச்சன்னதி வேட்பெருமான் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வு இப்பொழுது ஆலயத்திலே அங்கே பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொற்ப வேளையில் முருகப்பெருமான் ஆலயத்தை விட்டு இங்கே வெளியே வந்து தேரிலே அவர் இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். ஆலயத்தினுடைய வாசலை நீங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது அங்கே சேவற் கொடிகள் பறந்த வண்ணம் இருக்கின்றன. அங்கே மயில் காட்சி தருகின்றது. அங்கே வந்தாரை வருக வருக என வரவேற்கின்ற அந்த மயில் சேவற் கொடிகள் அங்கே கூவி அழைக்கின்ற அந்த செய்தியை வெளிப்படுத்துகின்றன. அஞ்சேல் அஞ்சேல் என்று வேல் காணப்படுகின்றது. ஆலய வாசலை நீங்கள் கவனித்தால் தெரியும். அங்கே வேப்ப மரங்கள், ஆலமரங்கள், அரச மரங்கள் எல்லாம் அங்கே இப்பொழுது மிக பச்சை பசேல் என்று காணப்படுகின்றன. சூரிய பகவானுடைய அந்த கிரணங்கள் இப்போது அங்கே தங்க தகையல் என்று அங்கே ஒலித்த வண்ணம் இருக்கின்ற இந்த வேளையிலே செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்பை நாங்கள் நோக்கினால், இலங்கையிலே கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டது செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய முருகப்பெருமானுடைய வரலாறு சம்பந்தமான விடயம். ஆகவே முன்னொரு காலத்திலே அங்கே சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலே அங்கே யுத்தம் நடைபெற்ற வேளை, அந்த யுத்தத்துக்கு தயாராகிய வேளையிலே அந்த யுத்த தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற முருகப்பெருமான் வீரபாகு தேவரை சமாதானமாக நாங்கள் வாழ்வோம் என்று தூது அனுப்புகின்றார். அந்த தூதுக்கு வந்த வீரபாகு தேவர் மாலையாகிவிட்டது, சந்திக்கால பூஜை முருகனுக்கு செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது காணப்படுகின்ற பூவரச மரத்தடியிலே வேலொன்றை வைத்து அங்கே வழிபாடு செய்ததாக கந்தபுராணத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகவே பாரதம் ராமாயணத்துக்கு முந்தைய கந்தபுராணத்திலே, அந்த பாரதத்திலே ராமாயணத்திலேயும் முருகனது சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஆலயம் மிக தொன்மை வாய்ந்தது. இன்னமும் கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த வேல் வழிபாடு காணப்பட்டதாக அங்கே இந்தியாவினுடைய தொல்பொருள் ஆய்வாளர்கள் அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். ஆதிச்சநல்லூரிலே அது காணப்பட்டது. அங்கே மண்டூரிலே, இங்கே இளநிலத்திலேயும், அங்கே கிழக்கிலங்கையிலே ஆனைக்கோட்டை போன்ற இடங்களிலேயும் அங்கே வேல் வழிபாடு காணப்பட்டதற்குரிய சான்றுகள் காணப்படுகின்றன. ஆகவே மிக தொன்மையானது வேல் வழிபாடு. சங்க காலத்திலே இந்த வேல் வழிபாடை பற்றிய சிறப்புகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. வேலன் வெறியாட்டுதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றதாக சங்க பாடல்களிலே வருகின்றது. ஆகவே இன்னமும் நாங்கள் சொல்ல போனால், அங்கே தேவலோகத்திலே ஐராவசு என்ற ஒரு தேவன் அங்கு விட்ட தவறுக்காக வியாழ பகவானுடைய சாபத்துக்கு உள்ளாகிறான். அங்கே வியாழ பகவானுடைய சாபத்துக்கு உள்ளான ஐராவசு கதிர்காம காட்டில் யானையாக வந்தது. இந்த யானை அங்கு போவோர் வருபவர்களை எல்லாம் துன்புறுத்தியது. ஒரு தடவை சிகண்டி முனிவரை தாக்க முற்பட்டது. சிகண்டி முனிவர் வெற்றிலை ஒன்றை எடுத்து கையிலே வேலாக அதனை வீசினார். அங்கே யானையினுடைய தலையில் பட்டு அங்கே யானையான ஐராவசு ஞான ஒளி பெற்றான். அவன் அப்பொழுது சிகண்டி முனிவரை வணங்கினான். அதற்கு சிகண்டி முனிவர், அங்கே வட இலங்கையிலே செல்வச்சன்னதி ஆலயம் இருக்கின்றது, அங்கே போயிருந்து நீ வழிபாடுகளை செய்து முத்தியடைவாய் என்று அவருக்கு சாப விமோசனம் அளித்த வரல செய்தியை நாங்கள் புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். ஆகவே இத்தகைய பழமை வாய்ந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் காலத்துக்கு காலம் தன்னுடைய திருவிளையாடல்களை காட்ட முற்பட்டார். மருதர் கதிர்காமர் என்ற ஒருவர் இந்த பகுதியிலே சிறிய மீன்களை பிடித்து தன்னுடைய குடும்ப ஜீவனத்தை நடத்தி வந்தார். அவர் ஒரு தடவை இந்த ஆற்றங்கரையிலே மீன் பிடிப்பதற்காக வந்தபொழுது முருகப்பெருமான் அவரை கூவி அழைத்து தனக்கு இந்த இடத்திலே ஒரு சிறிய குடில் அமைத்து பூஜை செய்ய வேண்டும் என வேண்டினார். அதனைக்கு அவர், எனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியாது, பூஜை வழிபாடுகள் தெரியாது என்று சொன்னார். ஆகவே கண்ணை மூடு என்று சொல்லி முருகப்பெருமான் கதிராமத்துக்கு அவரை அழைத்து சென்றார். அங்கே வேலொன்றையும் கொடுத்து அங்கே நடைபெறும் பூஜைகளை எல்லாம் அவர் காட்டிவிட்டார். மீண்டும் கண்ணை மூடும் பொழுது அங்கே செல்வச்சன்னதியிலே அந்த மருதர் கதிர்காமர் இருந்ததாக செய்திகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் சுவரிலே உள்ள கல்வெட்டிலே இந்த விடயங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் எழுதிய அந்த செல்வச்சன்னதியான் என்ற நூலிலே இந்த விடயங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆகவே மூலஸ்தானத்திலே வெள்ளிவேலை அங்கே கதிர்காமத்திலிருந்து பெற்று வந்த அந்த மருதர் கதிர்காமர் வைத்த வேல் இன்றைக்கு மிக பிரகாசமாக அங்கே ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. எத்தனை அடியவர்கள் வந்தாலும் அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன. அங்கே மருதர் கதிர்காமர் அங்கே அமுது படைக்க சொல்லி முருகப்பெருமான் வேண்ட தான் எவ்வாறு அமுது படைப்பேன் என்று நினைக்க 65 ஆலமிலகளிலே
அங்கே பச்சை அரிசியிலே அங்கே அன்னதானத்தை அந்த அமுதை தயாரித்து படைத்துவிட்டு எனக்கும் தந்து அங்கு வரும் அடியவர்களுக்கும் கொடுப்பாய் என்று அங்கே முருகப்பெருமான் வாக்கு கொடுத்ததாக செய்திகள் உண்டு. அந்த விடயமே இன்றைக்கும் ஆலயத்திலே நடைபெறுகின்றது என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆகவே இந்த ஆலயத்தில் இன்றைக்கு தேருற்சவம் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அங்கே மூன்று தேர்கள் ஓட இருக்கின்றன. ஆனால் கடந்த யுத்த காலத்திலே இந்த சன்னதி வேட்பெருமானுடைய தேர் எரிக்கப்பட்டவரும் எரிக்க தூண்டியவரும் சாம்பராகிவிட்டார்கள். மீண்டும் நமது அமரர் மாண்புமிகு தியாகராஜா மகேஸ்வரன் அவர்கள் இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த பொழுது அந்த தேரினை அவர் இந்த தேர் திருப்பணியை செய்வதற்காக ஊக்கம் செய்து அங்கே தேரை செய்து அங்கே முருகப்பெருமானை இழுத்து எல்லா அடியவர்களுக்கும் பெருமான் திருவருள் பாலிக்க அவர் வழிவிட்டதாக நாங்கள் அறிகிறோம், காண்கின்றோம். ஆகவே சன்னதியிலே நடைபெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வு ஒரு மகத்தானது, புனிதமானது. எத்தனை அடியவர்கள் வந்தாலும் 50க்கும் மேற்பட்ட மடங்கள் இருந்தன ஆலயத்தை சுற்றி. ஆனால் அவைகளெல்லாம் யுத்தத்தினாலே விமான குண்டு வீச்சுக்களை வீசி அழித்து விட்டார்கள். ஆனால் மீண்டும் இப்பொழுது சிறிய மடங்கள் பல கட்டி அங்கே அன்னதான பணிகள், அங்கே நீராகாரத்தை வழங்குகிறார்கள். எத்தனை அடியவர்கள் அங்கே அநாதைகளாக வந்தாலும் இந்த ஆலயத்திலே தரித்திருந்து தங்களுடைய நோய் நொடிகளை நீக்கவும் துன்பதுயரங்களை நீக்கவும் பெருமான் திருவருள் பாலித்திருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் உலகெங்கும் வாழும் எமது சைவத்தமிழ் அன்பர்களுக்கு நாங்கள் தருகின்றோம். ஆகவே சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதில் அங்கே கண்டுங்கருத்துமாக இருக்கின்ற சன்னதி வேட்பெருமானுடைய அந்த ரதோற்சவ நிகழ்வு இப்பொழுது அங்கே ஆலயத்தினுள்ளே பெருமான் அங்கே தேரிலே இவந்து வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தருகிறோம். அங்கே முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய அந்த மணிமண்டபத்துக்கு வந்ததும் அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் காணொலி ஊடாக உங்களுக்கு தந்து இங்கே நடைபெறும் தேர் திருவிழாவையும் தர இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். சற்று நேரத்தில் முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் இருந்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து பார்க்க போகின்றோம். பஞ்சாலத்தி தெய்வம் காட்டப்பட்டு விநாயகர் பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க போகின்றோம். அதே போல் ஆறுமுகசாமி, வேல் என எல்லா கடவுள்களும் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம்.
ஆற்றங்கரை வேலவன் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து பார்க்க போகின்றோம். தேர் கொட்டகையை நோக்கி என்னும் சற்று நேரத்தில் 3 கடவுள்களும் வருகின்ற அந்த காட்சி, வேலவன், ஆறுமுகசாமி, விநாயகர் என 3 கடவுள்களும் வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். ஆறுமுகசாமி வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முன் நிற்கின்ற மிகப்பெரிய தேரில் ஆற்றங்கரை வேலவன் ஏறுவார். அதன் பின்னர் ஆறுமுகசாமி பின் நிற்கும் தேரில் இருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். தமிழ் நெஞ்சங்கள் அடியவர்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே அன்னையான கந்தனுக்கு ஆற்றங்கரியாருக்கு ஈழத் தமிழர்களுடைய காவல் தெய்வத்துக்கு இப்பொழுது அந்த அழகிய தேரிலே பெருமாள் அடிவர்கள் அந்த தங்களை ஒருமைப்படுத்தி இந்த சன்னதி இந்த ஆற்றங்கரை அந்த பாடத்திலே அங்கே நீரால்
திருத்தேரில் அமர்ந்தார். உங்கா, உங்கா, உங்கா என்று ஓடுவார்கள். அப்பப்பா, மலையோடு குவிக்கப்பட்ட தேங்காய்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவாசலை அங்கே தேங்காய்களை கரைவு செய்து ஒழியாதீர்கள். தேங்காயினுடைய இறங்கு நலமாசை வைக்கப்பட்டிருக்கிற கல்லிலே உடையுங்கள். தயவு செய்து தேங்காயை யாரும் தேங்காய்க்கு மேலே ஏறு என்று அது ஒரு சமயத்திற்கு இகழாத ஒரு காரியம். எனவே தயவு செய்து தேங்காய் விநாயக பெருமானுடைய முதலாவது தேரானது இழுக்கப்படுகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். கடல் போல் திரண்டிருக்கும் பக்தர் படையை பாருங்கள். பார்ப்பதற்கே ஒரு மெய்சிலிக்கும் காட்சியாக இருக்கின்றது. தேர் வடமானது இன்னும் சற்று நிமிடங்களில் கொடுக்கப்பட போகின்றது. மிக சிறப்பான அந்த தேர் வடத்தினை எடுப்பதற்காக பக்தர்கள் எல்லோரும் போட்டி போட்டு நிற்கின்ற அந்த அற்புத காட்சி. தேர் வடம் கொடுக்கப்படுகின்றது. அதனை போட்டி போட்டு பக்தர்கள் வாங்குகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தேர் வடத்தை பிடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அவ்வளவு பக்தர்கள் நிற்கின்றார்கள். தேர் வடமானது பக்தர்கள் மேல் பறந்து வருகின்றது. பிடிப்பதற்கு அவ்வளவு போட்டி காணப்படுகின்றது. பக்தர்கள் போட்டி போட்டு அந்த வடத்தினை பிடிக்கின்ற அந்த காட்சி. அடியவர்களே, மற்றவர்கள் மற்றவர்களாக சிறுவர்கள் நடமாடக்கூடும். நீங்கள் வடக்கையில் பிடிக்கின்ற போது குருக்கள் அவர்களினால் தீபம் காட்ட முதலே சற்று நகர்வடைந்த அந்த தேர் தற்பொழுது தேங்காய் உடைக்கப்பட்டு தீபங்கள் காட்டப்படுகின்றது. எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த சன்னதியானின் தேர் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்திருக்கின்றது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது பார்ப்பதற்கே. பருந்துகள் வட்டமிடுகின்றன. ஆறுமுக சாமியினுடைய தேரானது இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பக்தர் எல்லோரும் பக்தி மயத்துடன் அந்த தேரை இழுத்து கொண்டு வருகின்றார்கள். அற்புதமான வேளையிலே அடியவர்கள் தயவு செய்து இந்த காவடிகள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவு செய்ய அடியவர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புறப்பட்டு அங்கே கிழக்கு பகுதியிலே சென்று கொண்டிருக்கின்றது. எதிரியும் தருவான் சனிதி வேலவன்
அதனை அடுத்து முருகப்பெருமான், அதனை அடுத்து ஆரஞ்சசாமி பெருமானுடைய தேர்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியிலே சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை. முருகா என்று சொல்லுவாரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓதுவாரும் எங்கும் கோஷம் ஒலிக்கிறது, முருகநாமம் ஒலிக்கிறது அல்லவா. அங்கே தகதக என்று சூரிய கதிர்களுக்கெல்லாம் அந்த தேரினுடைய அந்த திருவருள் எங்கும் பரிபாலித்திருக்கிறது. கார்முகில் வண்ணன் பாட்கடல் பரந்தாமன் அந்த கார்முகிலை அந்த மருகோனுக்காக மறைத்திருக்கிறான் அல்லவா மாமன். அற்புதமான அந்த நேரத்திலே சூரிய நாராயணன் இடைக்கிடை வந்து தன்னுடைய ஒளிக்கேற்றை காட்டுகிறான். கைலை மலை வாசனின் திருமகனே, தந்தைக்கு உபதேசம் செய்தவா சுவாமி நாதனே, எங்களுடைய அருணகிரிக்கு அருள் செய்த அருளாளா, நக்கீரரோடு தமிழுரைத்த பெருமானே, உன்னை போல் ஒரு தெய்வம் இந்த மண்ணுலகில் கண்டதில்லை அல்லவா. அப்பனே முருகா, முருகா, ஒரு கடைவெளியால் என்னை பார்த்துவிட மாட்டாயா? செல்வச் சன்னதியானே, பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்களில் அடியேனும் ஒருவராக வந்திருக்கிறேன் என்று எத்தனை அடியவர்களுடைய அந்த கையசைவு முருகனை நோக்கி செல்லுகிறது. முருகா, என்னை பார்த்துவிடு என்று செல்வச் சன்னதியானை வேண்டுகின்ற வேளை தொண்டவன் ஆற்றங்கரையில் தேர் பெறும் அழகை பார்ப்பது என்பது உண்மைக்கு மிக அழகான ஒரு பக்தி பூர்வமான ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த வகையில் இன்று எவ்வாறு தொண்டவன் ஆற்றங்கரையிலே அந்த தேரானது நகர்ந்து வருகிறது என்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கலாம். பெண்களும் கற்பூர சட்டியினை ஏந்திய வண்ணம் நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்துல நிறுத்தி ஒத்துழைப்பு வழங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தேரானது மிக அழகாக வீதிகளை சுற்றி வந்து முதலில் விநாயகர் பெருமானுடைய தேர் இருப்பிடத்தை அடைந்து பின்னர் ஆற்றங்கரை வேலவனுடைய தேரானது இருப்பை நோக்கி நகர வழிந்து வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் இனி பார்க்கலாம்.
2025ஆம் ஆண்டுக்கான அந்த ரதோற்சவம் மிக அழகாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. சரி உறவுகளே, வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.